வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மேரிட் டு த டெவில் பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்போன்னா நைட் 8:45க்கு வயன் அவள் ஒர்க் முடிச்சுட்டு காதில் இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பா. அவளுக்கே தெரியாமல் ரோடோட அனதர் சைட்லேருந்து ஒரு கார் அவளை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது அதோட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அந்த காருக்குள்ளே ஒருத்தர் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்கும்ல, அதில் பேசிகிட்ருக்காங்க. சார், டார்கெட் மேப்பிள் ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க ஹாஸ்டலை நோக்கி நடந்துகிட்ருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அனதர் சைடில் ஹியூன்வூவோட வாய்ஸ் கேட்குது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. எஸ் பாஸ், நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது வயன் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே போகிறா. அங்கே நூடுல்ஸு, ஜூஸு, அப்புறம் சில ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரா. அதே நேரத்தில் அவள் பின்னால் யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவருக்கு வருது. அவள் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போது நான் தான் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன் போல இருக்குது, நம்மளை யார் ஃபாலோ பண்ண போகிறா அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு அவளுக்கு அவளே பேசிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிறா. இப்போது இந்த சைடு பிளாக் ரெவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் டேயுன் அவசரமாக ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்குள்ளே வரான். பாஸ் பாஸ். அப்போ ஜங்குக் லேப்டாப்பில் ஒரு சில ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கான். சொல்லு பாஸ், நம்ம ஸ்பை ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். என்ன அது? ஹியூன்வோட ஆட்கள் ஒரு இந்தியன் கேர்ளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். அப்போ ஜங்கோக்கோட ஃபேஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது டேஹூன் ஒரு ஃபோட்டோவை டேபிள் மேலே வைக்கிறான். அதை பார்த்து ஜங்குக்கோட கண் ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அது வயனோட ஃபோட்டோ தான். கஃபேல காஃபி சிந்தின அந்த பொண்ணு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போது அவன் ரீசன் தெரியல பாஸ், ஆனால் 24 hours சர்வேலன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது சில செகண்ட் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் சடனாக அங்கேருந்து எழுந்திருக்கிறான். அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறான். டேயுன் ஒரு மாதிரி பார்க்குறான். பாஸ், அந்த பொண்ணு நமக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லாத ஒரு ஆள். அப்போ ஜங்குக், ஹியூன்வூ எந்த மூவ் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், ஃபைண்ட் த ரீசன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எஸ் பாஸ் அப்படின்னு டேயுன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போது ஹாஸ்டலில் வயன் அவளோட ரூமுக்கு போகிறா. ஹானா பெட்டில் படுத்துட்டு ட்ராமா பார்த்துட்ருக்கா. ஃபைனலி வந்துட்டியா? வந்துட்டேன்டி. காஃபி குடிக்கலாமா வயன்? இல்லை, எனக்கு வேணாம், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஹானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பால்கனிக்கு போகிறா. கீழே ரோட்டில் பார்த்தா அந்த நேரம் அதே பிளாக் கலர் கார் சில செகண்ட்ஸ் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்புது. அப்போ அவளுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அதை கேஷுவலாக விட்டுட்டா. இப்போது நெக்ஸ்ட் டே சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில் வயனும் ஹானாவும் சேர்ந்து மென்சியோக்கிட்டேயும் ஜியோன்கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, ஹானாவையும் வயனையும் பேரப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் ஹெல்ப் பண்ணுறதா 4 பேரும் சேர்ந்து இப்போது லைப்ரரியில் அந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு மேல் ஸ்டூடெண்ட் வயன் கிட்ட வரான். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது வயன் திரும்பி பார்க்குறா. ஹாய், நான் லீ சியூஜுன், பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட். நேற்று உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது வயன் மரியாதையா தேங்க்யூ. அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுங்கள். காஃபி குடிக்க வரீங்களா இந்த வீக்கெண்ட் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹானாவும் ஜியனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ வயன் தயங்கிக்கிட்டே, சாரி, இந்த வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சியூஜுனும் சிரிச்சுட்டே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுறான்.
ஆனால் லைப்ரரிக்கு வெளியில் இருந்த ஒரு பிளாக் கார் இந்த சினாரியோவை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பாஸ், ஒரு பையன் டார்கெட் கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் ஹெட்செட் மூலமாக இன்ஃபர்மேஷன் அந்த சைடுக்கு போகுது. இப்போது அது யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னா ஜங்குக்கு தான். அவன் எந்த வித உணர்ச்சியும் வெளில காட்டல. ஆனால் அவன் டேபிள் மேலே இருந்த ஒரு பெண்ணை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே டேயுன் ரைட் அவே பாஸ், உடனே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் ஜன்னல் வழியாக சியோல் சிட்டியை பார்த்துட்ருக்கான். ஹியூன்வோ, நீ என்ன விளையாட்ட ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சிட்டி வியூவை பார்த்துட்ருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹானா வழக்கம் போல் வயனை எழுப்புறதுக்காக வந்திருக்கா. வயன், எழுந்திரிடி, டைம் 8:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயன் போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது மின்சியோ, இந்தியாவிலேயே இப்படி தான் தூங்குவாங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ வயன் கண்ணை திறக்காமலேயே, இல்லை, இந்தியாவிலலாம் அம்மா தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாளுங்க. இப்போது இந்த சைடு யூனிவர்சிட்டி கேஃபிட்டேரியாவில் 4 பேர் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஹானா திடீர்னு, வயன், உனக்கு இந்த கொரியன் ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் பிடிக்குதா? பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்கே, கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்படிடா, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல் ஆஃப் புல்டாக் ராமன் இருக்குல்ல, அதை வயனுக்கு கொடுக்குறா. அது வயன் ஒரு வாய் தான் சாப்பிட்றா. 2 செகண்ட், 3 செகண்ட் சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு, ஐயோ, தண்ணி 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 கொடுறி, தண்ணி வேணும். அவள் கடகடன்னு அங்கேருந்து ஒரு மில்க் பாட்டில் எடுத்து ஃபாஸ்ட்டாக குடிக்கிறா. ஜீனாலேயும் சுஜினாலேயும் சிரிப்பு அடக்கவே முடியல. இப்போது ஆனால் வயிறு வலிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக சிரிக்கிறா. நீ ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு அவள் சிரிச்சுட்டே சொல்கிறா. அப்போ வயன் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. இது ஸ்பைசி மாதிரி தெரில, என்னை கொல்றதுக்கு நீ பிளான் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது மறுபடியும் எல்லோரும் அவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இப்போது இந்த சைட் பிளாக் ரெவனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் டேயுன் உள்ளே வரான். பாஸ், இது லீ சியூஜுன் பற்றின ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து ஜங்கோ கிட்ட கொடுக்குறான். அதில் பார்த்தா ஏஜ் 24, பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் டாக்டர், எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்போ டேயுன் கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜங்குக் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு, கீப் வாட்சிங் பாஸ், அவன் சாதாரண ஸ்டூடெண்ட் தான், நான் சொன்னதை மட்டும் செய், ஓகே பாஸ் அப்படின்னு அவங்க அங்கே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இப்போது இந்த சைடு லைப்ரரியில் வயன், ஹானா, மின்சியோ, ஜியுன் 4 பேருமே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சியோஜுன் 2 காஃபி கப்ஸோடு வரான். ஹாய், இதில் ஒன்று உங்களுக்கு அப்படின்னு அவன் வயன்கிட்ட ஒரு கப்பை நீட்டுறான். அப்போ வயன் சிரிச்சுட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹானா உடனே ஜியனோட காதில், ஹேய், இவனுக்கு வயன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாடி அப்படின்னு அவளுங்க 2 பேரும் கிசுன்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போது வயன் அதை கேட்டுட்டு, ஹானா, உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு லைட்டாக ஷை ஆகுது. இப்போது அதே நேரம் லைப்ரரிக்கு வெளியில் ஒரு பிளாக் கலர் கார், அதுக்குள்ளே டேஹியூன் அவன் கூட மின்ஜே இருக்கான். மின்ஜே யாருன்னா ஜங்குக் டீமோட ஹேக்கர், ஓகேவா. இப்போது மின்ஜே பைனாக்குலர் வச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ டேயூன், பாஸ், அந்த பையன் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறான். சில செகண்ட்ஸ் அமைதிக்கு அப்புறம் ஜங்குக்கோட குரல் கேட்குது, காஃபியா? எஸ் பாஸ். அப்போ மின்ஜி பொறுமையாக டேகன்கிட்ட, டேய், பாஸ் என்ன பொசசிவ் ஆகிறாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தேன் ஷாக் ஆகி அவனோட வாயை உடனே க்ளோஸ் பண்ணுறான். உயிர் மேலே ஆசை இருந்தால் இப்படிலாம் பேசாத, இது மட்டும் பாஸ் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான், நம்ம 2 பேரும் இங்கேயே புதைச்சிருவார் அப்படின்னு சொல்கிறான். இப்போது 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போது ஈவினிங் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வயன் மட்டும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கா. ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஷிஷு கூட கொண்டு வர மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேகை பார்த்துட்டு கை வச்சு மலையில் நனையாமல் மீன்ஸ் கை வச்சு அவள் மறைச்சிட்ருக்கா தலையை. அப்போது ஒரு கொடை அவள் தலைக்கு மேலே வருது. வயன் திரும்பி பார்த்தா, சியூஜன், வாங்க, பஸ் வர வரைக்கும் நனையாமல் நிற்கலாம்
அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவளும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது அந்த ரோடோட ஆப்போசிட் சைடில் ஒரு Black கலர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கிது. அதில் பேக் சீட்டில் ஜங்குக் உட்காந்துருக்கான். அவன் காரோட விண்டோ வழியாக அந்த சீனை பார்த்துட்ருக்கான். இப்போ டேயூன் மெதுவாக பாஸ் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜங்குக் எந்த பதிலுமே சொல்லலை. அவனோட பார்வை முழுக்க முழுக்க ஒயன் மேலே மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவன் இன்னும் அவ்வளோ ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறான். அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங்கோட மாடியில் ஒரு பர்சன் கேமரா லென்ஸ் மூலமாக ஒயனை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அவன் ஹியூனோவோட ஆள் தான். வயர்லெஸ் ஹெட்செட் வழியாக அவனும் பாஸ் ஃபேஸ் 1 இஸ் ரெடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹியூனோ குட், இப்போ தான் விளையாட்டு ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனும் சியூஜனும் பஸ் ஸ்டாப்பில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வயன், நீங்கள் இந்தியாவுக்கு எப்போது திரும்பி போக போகிறீங்க? கோர்ஸ் முடிஞ்சதும் போயிடுவேன். அப்போது இப்போ உங்களுக்கு கொரியா பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற இந்த இடம், அண்ட் எனக்கு ஒரு மாதிரி இங்கே ரொம்ப ஃப்ரீடமாக நான் ஹாப்பியாக நானாக இருக்கேன். இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வயன் சொல்கிறா. அதே நேரத்தில் ஒரு Black கலர் வேன் அவள் பக்கத்தில் வந்து நிற்கிது. வயன் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் அந்த வேன்குள்ளே இருந்தவங்க அவளை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த வேன்குள்ளே பாஸோட ஆர்டர், கேர்ளை மட்டும் தூக்குங்க, அந்த பையனை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இப்போது டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. 4 பேர் கீழே இறங்குறாங்க. அதிலேருந்து அதே நேரம் சாலையோட ஆப்போசிட் சைடில் ஜங்குக் ரோல்ஸ் ராய்ஸில் உட்காந்துருக்கான். டேஹுன் திடீர்னு முன்னாடி இருந்த சீட்லேருந்து எழுந்திருக்கிறான். பாஸ், ஹியூனோவோட ஆட்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் உடனே வெளியில் பார்க்குறான். ஷிட், சீக்கிரம் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேன்லேருந்து கீழே இறங்குறான். இப்போது இந்த சைடு வயன்கிட்ட வேனில் இருந்து கீழே இறங்கின ஒரு பர்சன் வயனோட கையை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கிறான். ஹே, யார் நீங்கள்? விடுங்க, ஐயோ இது விடுங்க, ஐயோ என் கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சியூஜன் உடனே அவனோட கையை பிடிச்சி தள்ளுறான். அவளை விடு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செகண்ட் இன்னொருத்தன் சியூஜனை குத்தி கீழே தள்ளிடுறான். அப்போ வயன் பயந்துட்டு சியூஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பார்க்குறா. அப்போது இன்னொருத்தன் அவளோட வாயை மூட ட்ரை பண்ணுறான். வயன் ரொம்ப ஃபோர்ஸாக அவனோட கால்லேயே மிதிச்சிடுறா. அவன் வழியில் கத்துறான். வயன் ஓட ஸ்டார்ட் பண்ணுறா. அதே நேரத்தில் Black கலர் ரோல்ஸ் ராய்ஸ் இவங்க 2 பேருக்கும் குறுக்க வந்து நிற்கிது. அதிலேருந்து டோர் ஓப்பன் ஆகி ஜங்குக் பொறுமையாக இறங்குறான். Black கலர் கோட், கோல்டான லுக், கோவம் அவன் முகத்தில் அவ்வளோ தெளிவாக தெரியுது. ஹியூனோவோட ஆட்களில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஜங்குக் எப்படிறாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுங்களுக்குள்ளே சலன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜங்குக் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், டேஹியூன். எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே Black ரெவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே எல்லோரும் ஓடி வராங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வயன் ஷாக்காகி நிற்கிறா. இது இங்கே என்ன நடக்குது? ஏன் எல்லோரும் திடீர்னு சண்டை போடுறாங்க? என்னையே கடத்த வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகி நிற்கிறா. ஒருத்தன் இப்போது அவளை நோக்கி ஓடி வரான். அவனோட கையில் ஒரு இரும்பு ராடு இருக்குது. அதை வயன் கவனிக்கலை. தூரத்தில் இருந்து இதை ஜங்குக் பார்க்குறான். இப்போது அவன் ஃபர்ஸ்ட் டைமாக அவளோட பேரை சொல்லி கத்துறான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அவள் திரும்பி பார்க்குறா. ஜங்குக் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அவளை தான் பக்கமாக இழுத்து நிற்கிறான். அப்போது அந்த இரும்பு கம்பி ஜங்குக்கோட ஷோல்டரில் பலமாக அடிக்குது. டேயோன் கோபத்தில் அந்த ஆளை பின்னாடி பிடிச்சி கீழே தள்ளுறான். அப்போ வயன் ஷாக்காகி அவங்களுக்கு ரத்தம் வருது, ஐயோ நிறைய ரத்தம் வருது அப்படின்னு அவள் ஒரு மாதிரி நடுங்கிற ஒரு மாதிரி குரலில் சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஜங்குக் அந்த வலியை அவனுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளால் பேசவே முடியாமல் தலையசைக்கிறா. அதுக்குள்ளே போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்குது. இதனால் ஹியூனோவோட ஆட்கள் அங்கேருந்து வேகமாக வேனில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போது சில நிமிஷம் கழித்து வயன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. ஜங்குக் ஷோல்டர்லேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அவள் திடீர்னு அவனோட கையை பிடிக்கிறா.
வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை பரவாயில்ல வயன். இல்லை நிறைய ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். இப்போது அதே நேரத்தில் ஹானா அண்ட் மின்சியோ 2 பேருமே ஓடி வராங்க. வயன் வயன் நீ ஓகே தானே? இங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுல, நாங்கள் அங்கே விண்டோ வழியாக பார்த்தோம். என்ன நடக்குது இங்கே? நாங்கள் சொன்னோம்ல நீ எங்கள் கூடவே வந்துருக்கலாம்ல, எதுக்காக நீ முன்னாடி கிளம்பி போன? இப்போ பாரு என்ன நடந்துச்சுன்னு. ஐயோ ஏய் அங்கே பாரு மின்சியோ, அது அந்த சீவோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானா மின்சியோட காதில் சொல்கிறா. அப்போ மின்சியோ, ஹானா இப்போ என்ன நீ போய் ஆட்டோகிராஃப் கேட்க போறியா? இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்க? நீ என்ன ஹானா பேசிகிட்ருக்க? இல்லடி அண்ணா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் மின்சி அப்படின்னு அவள் சொல்கிறா. அது டேஹன் கேட்டுட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறான். டேஹன் உடனே ஃபேஸை சீரியஸாக மாற்றிக்கிட்டான். அப்போது மின்ஜே டேஹன் பக்கத்தில் வந்துட்டு, பாஸ் முன்னாடி சிரித்த வேலையே போயிடும் அப்படின்னு சொல்கிறான். வயன் அண்ட் ஜங்குக்கோட காயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கோட பிளாக் கலர் ஷர்ட்லேருந்து ரத்தம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டுருக்கு. அதை பார்த்து வயனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னால் தான் இது, என்னால் தான், என்னை காப்பாற்ற வந்ததால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவள் பொறுமையாக சொல்கிறா. ஜங்குக் அவளை பார்த்துட்டு, இல்லை வயன் இது உன்னால் இல்லை அப்படின்னு சொல்கிறான். டேஹன் இப்போ காரோட டோரை ஓப்பன் பண்ணுறான். பாஸ் ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை வேண்டாம். பாஸ் நான் சொல்கிறத செய் டேஹன், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் ரொம்ப கோவமாக முன்னாடி வந்து நிற்கிறா. என்ன நீங்கள் ரொம்ப தான் பிடிவாதம் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் என்ன குழந்தையா? ஊசிக்கு அப்புறம் இந்த சர்ஜரிக்கெலாம் பயப்படுறதுக்கு. நல்லா அவன் அப்படி கம்பியை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வரான். எவனா அது குறுக்க வந்து விழுவானா? இப்படி ஏன் இப்படி பண்ணீங்க? நல்லா இந்த இங்கிலீஷ் மூவி ஹாலிவுட் மூவிலலாம் வர மாதிரி அவன் அந்த ராடை வச்சு அடிக்க வரப்போ அதை எப்படியாவது தடுத்துருக்கலாம்ல. அதை பிடிச்சி அவனே திருப்பி ஓங்கி அடிச்சிருக்கலாம்ல. என்ன நீங்கள் இப்படி முட்டாள் மாதிரி குறுக்க வந்து விழுந்து அடி வாங்கி இப்போ பாருங்கள் எவ்வளோ ரத்தம் வந்துட்டுருக்கு. என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் மாதிரி ஏதோ ரவுடி மாதிரி இருக்கீங்க, கையில் ஃபுல்லாக டேட்டூ போட்டுட்டு. ஆமாம், இந்த டேட்டூ போடும்போது உங்களுக்கு வலிக்கலையா? அப்போ மட்டும் கை ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்கீங்க, ஊசிக்கு போய் பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கா. டேஹன் மின்ஜே 2 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா இவ பாஸ்கிட்ட இப்படி பேசுகிறா? இவ தாண்டா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆள் பாஸ்கிட்ட இப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு காயம் ஆயிருக்கு, ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே பாருவன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு அவன் காரில் ஏறதுக்காக போகிறான். அப்போது அடுத்த செகண்ட் வயன் அவனோட கையை பிடிக்கிறா. ப்ளீஸ் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நான் சொல்கிறத ஒரு டைம் கேளுங்க, ஹாஸ்பிட்டல் போங்கலேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு இப்படி என்னால் தான் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். என்னால் நைட்டு தூங்கக்கூட முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. இப்போது டேஹன் அவனோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. என்னடா அவள் பாஸோட கையவே பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மிஞ்சவும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சூரியன் வெஸ்ட்டில் உதிச்சிருப்பான் போல இருக்குடா அப்படின்னு முணுமுணுக்கிறான். இப்போ ஜங்குக் சில செகண்ட்ஸ் வயனையே பார்க்குறான். அதுக்கப்புறம் டேஹன் எஸ் பாஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லவும் டேஹன் உள்ளுக்குள்ளேயே அவன் சிரிச்சிட்டே அவன் ஒன்று நினச்சி பார்க்குறான். பாஸ் நீங்கள் அவங்களோட பேச்சு கேட்குறீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கார் போகுது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அந்த காயத்தெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது லக்கிலி உண்டிப்பாக இல்லை, ஸ்டிச்சஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சைலண்ட்டாக அங்கே உட்காந்துருக்கான். வலியை கூட அவனால் அவன் ஃபேஸில் காட்ட முடியல. வெளியில் வயன் சேரில் உட்காந்துருக்கா. ஆனால் ஜூஸ் குடிச்சிட்டே, வயன் அவர் யார்? இல்லடி எனக்கும் தெரியல, ஆனால் அவர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறா.
அப்போ மின்சியோ சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இது ட்ராமா மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறா. ஜி ஒன்று உடனே, இல்லை இல்லை, கே ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. வயனுக்கு சிரிக்கவே முடியல. பட் அவள் லிப் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல். அதே நேரம் டேஹுன்னும் மின்ஜியும் காரிடாரில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மின்ஜே, பாஸ் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறார்ல, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு இப்படி அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேஹுன்னும், பாஸ் மைண்டை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் டாக்டர் வெளில வராரு. அப்போது பேஷண்ட்டோட அட்டெண்டட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது வயன் சடனாக எழுந்து போய், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறா. டேஹுன் ஷாக்காக அவளை பார்க்குறான். டாக்டர் சிரிச்சுட்டே, ஹோ, யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகிட்டு திடீர்னு வயனோட கண்ணெல்லாம் பெருசாகுது. என்னது, ஹஸ்பண்டா? இல்லை அப்படின்ட்டு அவள் எதுவும் சொல்ல வரா. அப்போ நான் வாயை மூடிக்கிட்டு சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. மின்சியும் செவுத்தில் சாஞ்சிட்டு சிரிக்கிறா. அப்போ ஜியன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிண்டலாக சொல்கிறா. அப்போ வயன் லைட்டாக ஷை ஆகிட்டு, இல்லை இல்லை, அவர் என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ டாக்டரும், ஓ ஓ சாரி அப்படின்ட்டு சொல்கிறான். அதே நேரம் ஜங்குக் அந்த ரூம்லேருந்து வெளில வரான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் திரும்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல், டாக்டர் உங்களை வயனோட ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் வயனை ஒரு செகண்ட் பார்க்குறான். வயன் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நிற்கிறா. இப்போது சில செகண்ட்ஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஜங்குக் ரொம்ப சீரியஸாக, இது சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அங்கேருந்து போனதும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே, வயன், உன்னோட ஹஸ்பண்ட் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஃபேஸும் பர்ஃபெக்டாக, சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்காண்டி அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயன் அவளோட ஷோல்டரில் அடிச்சுட்டு, ஹானா சும்மா இருடி அப்படின்னு சொல்கிறா. இப்போது மற்றவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போது இந்த சைடு ஹியூன்வூ இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸில் ரொம்ப கோவமாக நிற்கிறான். 4 ட்ரைன்டு மென் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண முடியல. நீங்கள்லாம் என்ன சொல்கிறது, உங்களெல்லாம் சும்மா தின்னு உடம்பை மட்டும் வளர்த்து வச்சுக்கிட்டா பத்தாது, கொஞ்சமாச்சும் அதுக்கேற்ற வேலையும் பார்க்கணும் அப்படின்னு அவன் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்போது எல்லோரும் தலை குனிஞ்சு நின்று, சாரி பாஸ், ஜங்குக் வந்துட்டான் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹியூன்வோ வேகமாக டேபிளில் ஓங்கி அடிக்கிறான். ஜங்குக், இந்த கேமில் இப்போ நீயே வந்து இறங்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன், ஃபைன், இனிமேல் டார்கெட் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான், எல்லாரையுமே டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போது இதோடு நம்ம இந்த பார்ட்டை என் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஜங்குக் வந்து ஸ்டார்டிங்கில் வயனை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போக போக தான் அது வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோபன் ட்ராமா மாதிரி, ஓகேவா? கொஞ்சம் ஏன்னா இப்போது ஒரு பர்சன், அதுவும் ஹீரோவாக இருக்கிற பர்சன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கணும்ல, ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சா தான் அந்த இடத்துல எமோஷனை அவங்களால கேரி பண்ண முடியும். ஸோ அதனால நான் அந்த டாக்ஸிக்னஸை ஸ்லோவாக கொண்டு வரேன். ஸோ யாரும் கோவப்பட வேணாம். ஏன்னா டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கான்செப்டுன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கே கொண்டு வரல, ஜங்குக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கான் வைன் கூட அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். போக போக அந்த டாக்ஸிக்னஸ் வந்து வரும். ஓகே, அண்ட் பை கைஸ், ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.